இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் என்னன்னு பார்க்கறதுக்காக என் பேரனும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். பாருங்க. சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா இது மேலே நல்லா தர்மாக்கோல் போட்டு பொருள் உடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அழகான டீர் மான் தாங்க. பாருங்க, இந்த பொருள் நல்லா அழகா இருக்கு. இந்த பீஸு எவ்வளோ அழகா வந்திருக்கு. இந்த ஒயிட்ல இந்த கோல்டு பிளேட் பண்ணது ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதே மாதிரி ஒரு நிற்கிற மாதிரி மான், அதுதான் நான் நினச்சதை விட இந்த பீஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்குது. பாருங்க, அதே மாதிரி இவங்க போட்டதும் நல்லா உடையாமல் நல்லா ஒரு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. போன டைம் நான் அமேசானில் ஒரு புத்தா சிலை போடும்போது பேக்கிங்கே சரியில்லை, உடஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ இந்த டைம் இந்த பேக்கிங்கே ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க, பேக்கிங்கே ரொம்பவே நல்லா இருக்கு, அழகாக வந்திருக்குது. இது இது அமேசானில் 850க்கு போட்டிருந்தாங்க. இது இந்த இடத்துல வைக்கிறதுக்காக தாங்க வாங்கினேன். இந்த இடத்துல 3 ரேபிட் முயல் குட்டி மாதிரி 3 இருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து காற்றுல இந்த ஸ்க்ரீன் பட்டே உடஞ்சிடுச்சு. ஸ்க்ரீன் அப்பப்போ பட்டு உடஞ்சிடுச்சு. இந்த இடம் காலியாக இருக்குமே, அதுக்காக தான் நான் வந்து இந்த ஆர்டர் பண்ணேன். மேலே ஒரு புத்தா சிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆமை வாசத்துக்காக வச்சுருக்கேன். ஆமையை வெறும் இதில் போடக்கூடாதும்பாங்க, அதுக்காக காசு மேலே ஆமை போட்டிருக்கேன். அருகில் ஒரு குபேரர் சிலை சிரிச்சிட்டு இருக்க மாதிரி. மீன், இதுவும் வாஸ்து தாங்க. மீன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருள் வச்சாலுமே வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதனால வாஸ்து தாங்க, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது மேலே வந்து இந்த மேல் இதில் வந்து இது இந்த மாதிரி இருக்கும். நடுவில் இருந்த பிளேஸில் இருந்தது தான் உடஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த மானம் தூக்கி வச்சிடலாம். இந்த இடத்துக்கு இந்த மானும் மான் குட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கே பொருந்தினாப்புல அழகாக இருக்குது. ரொம்பவே கீழ் கார்னரில் ஒரு குபேரரும் ஒரு மாடு கண்ணு, இதுவும் வாஸ்து சம்பந்தம் தான். இந்த முயல் குட்டியும் கீழே இருக்கிறத எடுத்து வச்சுட்டேன். இந்த கார்னர் டேபிள்லேயும் நிறைய பூ மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. பாருங்க, தாமரை மாதிரி. இது வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இந்த கார்னர் டேபிள் வாங்கினோம். பாருங்க, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, அதே சமயம் நல்ல அழகாகவும் இருக்குது. மேல் இதில் இது வந்து 3 ஃப்ளோரா இதாக பிரிச்சிருக்காங்க. மேலே வந்து இந்த புத்தர் வச்சுருக்கோம், கீழே வந்து டீர் வச்சுருக்கோம், அதுக்கு கீழே இந்த குபேர பொம்மை, மாடு கண்ணு, இது முயல், இதெல்லாமே வச்சுருக்கோம். இந்த பிளேட்லேயே நல்ல ஒர்க்கிங்க, அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது அமேசானில் 850 போட்டிருக்காங்க. இந்த மான்
உட்காந்துருக்கிற மாதிரி மான். யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்துல இதுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே இருக்க ஷோகேஸில் 2 பக்கமும் யானை தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்க மாதிரி. இதுவும் வாஸ்து தாங்க. அதனால இது வச்சா வீடு சுபிச்சோன்னு சொல்லுவாங்க. நடுவில் வெங்கடாஜலபதி ஃப்ரேம் இது நல்லா இருக்கு பாருங்க. மேலே கிரீடம் வச்ச மாதிரி. இந்த வெங்கடாஜலபதி ஃப்ரேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மேலே அப்படியே கிரீடம் வச்ச மாதிரி முத்துக்கள் இருக்க மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி. இதுவும் வாஸ்து தாங்க. மயில் வச்சா நல்லது, மயில் தோகை வச்சா நல்லது. அதே இது தோகை விரித்து ஆடும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கீழே கிருஷ்ணர், சின்ன பாலகிருஷ்ணருங்க. இது கிருஷ்ணர் ஊஞ்சல்ல உட்காந்துருக்கிற மாதிரி, ஊஞ்சலை பிடிச்சி இதை ஆட்டுற மாதிரிங்க பாருங்க. அது பக்கத்தில் 2 ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். எப்பயாவது வத்தி கொளுத்தணும்னா அந்த வத்தி கொளுத்துறதுக்காக இதை வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதெல்லாம் சுவாமி படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஒரு நல்ல நாள் ஆச்சுன்னா அந்த இடத்துல வத்தி கொளுத்துறதுக்காக வச்சுருக்கேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ணன் நல்லா ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடுற மாதிரி அது பிடிச்சி ஆட்டி விடுறதுக்காக இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. வெண்ணெய் தின்னுட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர். வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இது. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல கிரீடம் மாதிரி இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. மேலே வெங்கடாஜலபதி, யானை, மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி, கீழே பாலகிருஷ்ணர் வெண்ணெயை தின்னுட்டு இருக்கிற மாதிரிங்க. அழகான ஒரு இதுதாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது. எங்கள் வீட்டில் இந்த ஷோகேஸில் வச்சுருக்கிற இது. இந்த இடத்துல இது சாய்பாபா ஃப்ரேமுங்க. சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கோம். சாய்பாபா ஏன்னா சாய்பாபா ரொம்ப கும்பிடுவேன் நான். அதுக்காக நான் சாய்பாபா ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு புது வரவாக இருக்க இந்த மான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.